ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதத்தில் 9வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் செப்டம்பர் மாதம். நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு. ஏன்னா இந்த மாதத்தில் தான் புரட்டாசிங்கிற தமிழ் மாதமானது வரும். இது வந்து முக்கியமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதம் இந்த செப்டம்பரில் வர்றதுனால இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாதமாக ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது, ஜோதிட ரீதியாகவும் இந்த செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான மாதம்தான். ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் நிறைய வலுவான கிரக மாற்றங்களானது இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் சாதகமான முறையில் அமைந்திருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் பாதகமாக அமைந்திருந்தால் ஆபத்தான பலனும் கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நிலை மாற மாற ஒவ்வொருவருக்குமே மாற்றமானதே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சில நேரம் அதிர்ஷ்டம் வரும், சில நேரம் ஆபத்து வரும். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் அந்த மாதத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த மாதம் நம்ம முக்கியமான காரியங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம், இல்லைனா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதனாலேயே மாத ராசி பலன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இப்போலாம் நிறைய பேர் மாத ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அதாவது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ செப்டம்பர் மாத ராசி பலனை உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன கிரக மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்கள் என்ன நிகழுதுங்கிறத தெரிஞ்சு பொது பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வீடியோவை வந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும். இந்த செப்டம்பர் மாதம் 4 விதமான கிரகங்கள் பயிற்சியானது நடக்க போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிற பொது பலனை தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாதமுமே பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்போதைக்கு நேர்மையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன்படி இந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறது. இந்த மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில நேர தீமைகளையும் ஏற்படுத்த போவதாக சொல்லப்படுது. ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழுங்கிறத உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்கிறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் மாற போகிறாரு. கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய் மாற போகிறாரு. கிரகங்களுடைய இளவரசனான புதன் மாற போகிறாரு. செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் மாற போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்துமே செப்டம்பரில் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. இந்த மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வழங்க இருப்பதாக ஜோதிடர்கள் கணக்கிடுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து டீப்பாக என்ன பலன்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் பல நேர்மறையான மாற்றங்கள் அனுபவிக்க போகிறீங்க.
இந்த மாதத்தில் நடக்க போகக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைச்ச சில விஷயங்களை அடைவதற்கு வழிவகை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய பண கஷ்டத்திலிருந்து நிவாரணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வருமானத்திற்கான வழிகள்லாம் உங்களுக்கு திறந்து அதில் நல்ல ஆதாயம் காண போகிறீங்க. திருமணம் ஆகக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமையும். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சாதனைகள் செய்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். இந்த கிரக யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறப்பதால் திடீர் ஆதாயங்கள் இந்த மாதம் கிடைக்கலாம். இந்த மங்களகரமான டைமை நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் உறுதி செய்வதற்கு என்னென்ன புது விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் சாத்தியப்படுத்திக்குங்க. இதுதான் உங்களுக்கு பொது பலனில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன மாதிரியான பலன் செப்டம்பர் மாதம் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். டீப்பாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் மற்ற கிரகங்களால் கலவையான பலன்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறமேட்டு குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தீர்வு கிடைக்கும். வீட்டில் ஒரு வகையான மகிழ்ச்சியான சூழல் நிலவோ. உங்கள் பணியை திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலம் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா செல்வீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணுங்கிறத இப்போ சொல்கிறேன். எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் ஸ்டெப் எடுத்து பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவோ. அப்புறம் நீங்கள் உங்கள் பணியை செய்யறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடணும். அந்த திட்டமிட்ட முறையில் செய்தீங்கன்னா அதை முடிக்க முடியும். நீண்ட காலம் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆன்மீக பயணம் இல்லைனா சுற்றுலா செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்றுருங்க. உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியம். ப்ராக்டிக்கலாக யோசித்து செயல்படுங்க. இது பல சிக்கல்களை தவிர்க்க இந்த மாதம் உதவும். உங்கள் திட்டங்களை யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் பண்ணதுக்கேற்ப செயல்படணும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் குடும்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் உங்கள் பங்களிப்புங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பத்தாரோடு நேரம் செலவழிப்பதை மறக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தரப்பில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பரஸ்பர நெருக்கமானது அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் இனிமையானது இருக்கும். கடினமான காலங்களில் உங்கள் துணை நிழலாக உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. இந்த மாதிரி அதிசயெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பணியிடத்தில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வியாபார நடவடிக்கைகளில் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கும். அப்புறம் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்றாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தில் கவலை இல்லாமல் இருந்ததுன்னா இனி அந்த மாதிரி இருக்காது. ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களை சரியாக கவனித்து கொள்ளாமல் இருக்கிறத மட்டும் பண்ணாதீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை. இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இப்போ நான் சொன்னல, இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பலன் அடையட்டும்.
புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.